ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வீடியோவில் தினமும் இரவில் மஞ்சள் பால் குடிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்குதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் சொல்கிற தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகத்துவம் நிறைந்த மஞ்சளை பாலோட கலந்து தினமும் இரவு தூங்க செல்றதுக்கு முன்னாடி நம்ம குடிச்சு வர்றதுனால நோய் நொடியின்றி ஆரோக்கியமாக வாழலாம். மஞ்சள் பாலை தொடர்ந்து நம்ம எடுத்துக்கிறதுனால வறட்டு இருமலை குணப்படுத்த முடியும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அதிகமாக சிரமம் இல்லாமல் உடல் எடையை குறைக்கிறதுக்கு நீங்கள் மஞ்சள் பாலை இரவில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம வீட்டு சமையல் அறையில் இருக்கிற இந்த ஒரு பொருள் உங்களுடைய அனைத்து உடல் நல பிரச்சனைக்கும் தீர்வை தரும். மஞ்சளில் ஏராளமான மருத்துவ நன்மைகள் இருக்குது. இதை தினமும் இரவில் பாலோட கலந்து குடிக்கிறதுனால நம்ம உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு உதவும். புற்றுநோயின் அபாயத்தை குறைப்பதிலிருந்து இரத்தத்தை சுத்திகரிக்கிற வர அனைத்து விதமான உடல் நல பிரச்சனைகளுக்கும் இந்த மஞ்சள் பால் குடிக்கிறதுனால தீர்வு கிடைக்கும். மஞ்சள்ல உள்ள குர்குமின் எனும் வேதிப்பொருளை செயல்படுத்த பாலோட ஒரு சிட்டிகை அளவு மிளகு பொடியையும் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. தினமும் இரவில் மஞ்சள் பால் குடிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள்னு நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். முதலாவதா, ரத்தத்தை சுத்திகரிக்கிறதுக்கு மஞ்சள் பால் நம்ம தொடர்ந்து குடிக்கலாம். நம்ம உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு நம்ம உடலில் தேங்கியுள்ள நச்சுக்களை வெளியேற்ற வேண்டியது ரொம்ப அவசியம். மஞ்சளில் இயற்கையான முறையில் ரத்தத்தை சுத்திகரிக்க உதவுது. மஞ்சள் பாலை இரவில் தினமும் குடித்து வர நம்ம உடம்புல தேங்கியுள்ள தேவையற்ற நச்சுக்களை நீக்க முடியும். மஞ்சளில் உள்ள அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை தடுக்குது. இது செல்களின் சேதத்தையும் தடுக்கிறதுக்கு உதவுது. தினமும் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி மஞ்சள் பாலை குடித்து வர மார்பகம், சருமம், நுரையீரல் மற்றும் புரோஸ்டேட் புற்றுநோயின் அபாயத்தை குறைக்கிறதுக்கு உதவுது. மஞ்சள் மூட்டு வலியை போக்குறதோடு மட்டும் இல்லாமல் மூட்டுகளில் நெகிழ்வு தன்மையையும் அதிகரிக்குது. மூட்டு வலியால் அவதிப்படுறவங்க தினமும் இரவில் மஞ்சள் பால் குடிக்கிறதுனால அதிக நன்மைகளை கொடுக்கும். மஞ்சளில் கால்சியம் சத்துக்கள் அதிக அளவில் காணப்படுது. இந்த நிலையில் நம்ம பாலோட மஞ்சளை கலந்து குடிக்கும்போது எலும்புகள் சார்ந்த பல நோய்களோட அபாயத்தை குறைக்க முடியும். எலும்புகள் ஆரோக்கியமாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கிறதுக்கு நீங்கள் தினமும் இரவில் பாலோட மஞ்சள் கலந்து குடிக்கிறது ரொம்ப நல்லது. மஞ்சள் பால் வலி நிவாரணியாக செயல்படுது. இது மாதவிடாய் சமயத்தில் ஏற்படுற தசைப்பிடிப்பு, வயிற்று வலியிலிருந்து விடுபட உதவும். மாதவிடாய் நாட்களில் ஒரு கப் சூடான மஞ்சள் பாலை நீங்கள் குடிக்கலாம். கர்ப்பிணிகளும் மருத்துவரோட ஆலோசனைப்படி மஞ்சள் பாலை வழக்கத்தில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. உடல் எடை குறைக்கிறதுக்கு நம்ம மஞ்சள் பால் குடிக்கிறது ரொம்ப நல்லது. உடல் எடையை குறைக்க விரும்புகிறவங்க தினமும் தூங்குறதுக்கு முன்னாடி மஞ்சள் பாலை குடிக்கிறத வழக்கமாக்கி கொள்ளலாம். இதனால நம்ம உடம்புல உள்ள கெட்ட கொழுப்புகள் கரைஞ்சு நல்ல கொழுப்புகள் உற்பத்தியை அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம உடல் எடையை கட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு உதவும். வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மஞ்சள் பாலை ட்ரை பண்ணலாம். மஞ்சள் பால் நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிறதுனால மூச்சு பிரச்சனை, மூச்சு திணறல், சுவாச பிரச்சனை இதெல்லாம் சரியாகும். அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு உதவும். வெப்பத்தினால ஏற்படுற பாதிப்புகளை குறைக்கிறதுக்கும் இந்த மஞ்சள் பால் நம்ம குடிக்கலாம். மஞ்சளில் இருக்கும் ஆன்டிவைரஸ் மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் சளி, இருமலுக்கு தீர்வாக இருக்குது. பாலில் மஞ்சளை கலந்து சாப்பிட்றதுனால தொண்டை புண், இருமல், சளி ஆகியவற்றிலிருந்து நமக்கு உடனடியாக நிவாரணம் கிடைக்கும். நம்ம உடலில் கொலாஜன் உற்பத்தியை ஊக்குவிக்கும் ஆன்டி ஏஜனிங் மஞ்சளில் அதிக அளவில் இருக்குது. அது தவிர நம்ம மஞ்சள் பாலில் ஆன்டி ஆக்சிடென்ட்டும் அதிக அளவில் இருக்குது. இது செல் சேதத்தை தடுக்குது. வயதாகும் செயல்முறை கணிசமாக குறையுது. அது மட்டும் இல்லாமல் மஞ்சள் கலந்த பாலை தொடர்ந்து குடிக்கிறதுனால தோலில் ஆழமாக சுருக்கங்கள் மற்றும் கோடுகளை தடுக்க உதவுது. பொதுவாக நம்ம வீட்டிலலாம் திடீர்னு ஒரு காயம் ஏற்பட்டுருச்சுன்னா உடனே அந்த காயம் ஆறுறதுக்காகவும் சொல்லலாம், இல்லை ரத்தம் வெளியாகாமல் இருக்கிறதுக்காகவும் கூட நமக்கு நம்ம வீட்டில் பாட்டியெல்லாம் மஞ்சள் பால் உடனே கொடுப்பாங்க. அந்த காயம் செப்டிக் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான். ஏன்னா அந்த மஞ்சளில் ஆன்டிபயாட்டிக் அதிக அளவில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாலோ சோர்வாக இருந்தாலோ நமக்கு மஞ்சள் பால் கொடுப்பாங்க. இதனால நம்ம இழந்த எனர்ஜியை அதிகமாக்கும் இந்த மஞ்சள் பால். அது மட்டும் இல்லாமல் நம்ம இரவில் நம்ம பால் மஞ்சள் கலந்து குடிக்கிறதுனால செரிமானம் நல்லா நடக்கும், தூக்கம் நல்லா வரும். இதுக்கெல்லாம் தான் நம்ம வீட்டில் மஞ்சள் பால் கொடுப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் நம்ம இன்னைக்கு மஞ்சள் பாலோட நன்மைகள் பற்றி விளக்கமாக தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் மஞ்சள் பால் ரெகுலராக எடுக்கிறது உங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.